தொடர்ந்து ஒரு ஜாலியான காண பாடல வந்து அருமை நண்பர் தீபன் அவர்கள் விரும்புறதுக்காக இந்த காண பாடல் வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ண நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் வந்து தீபனையும் சேர்த்து அவருக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு வந்து கல்யாணம் ஆகி கரெக்டாக 8 நாள் தான் ஆகுது. அதனால் கல்யாணம் பண்ணால் எவ்வளோ கஷ்டம், கல்யாணம் பண்ணணும் எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றத வச்சு ஒரு ஜாலியான காண பாடல். ஒரு சில பெண்களுக்காக மட்டும்தான் அந்த காண பாடல். எல்லா பெண்களுக்கும் சமர்ப்பணம் இல்லை, யாரும் கல்லுகள்லாம் தூக்கி அடிக்கக்கூடாது, சரியா? தீபன் அவங்க அப்பாவுக்கு வந்து முதல்ல இந்த பாடலை சமர்ப்பணைய தீபனை பெற்றதுக்கோசம் அவர் அப்படின்னா சோகம், சரியா? அதனால இந்த பாடலை சமர்ப்பணம். தீபனுக்கு மட்டும் அவர் அப்பா இல்லை, எங்கள் எல்லாருக்குமே வந்து அப்பா தான். இந்த பாடலை வந்து சமர்ப்பணம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கினேன், என் ப்ராபலத்தை 7 நாள் முன்னாடியே நான் ஓட்டிக்கினேன். என் பொண்டாட்டிக்கு சோப்பு ஊட்டியில போடலன்னா ஆப்பு, அப்புறம் ஒய்லடப்பா கேப்பு ஈத்து போட்டு செய்யறண்டா. நைட் ஆனா என் பொண்டாட்டிக்கு அம்மிக்கு ஒரு நானும் தான் பக்கால. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கினேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கினேன், என் காம்பலத்தை தேடி ஓட்டிக்கினேன். பொண்டாட்டிக்கு சோப்பு நான் போடலன்னா அப்பா, அப்புறம் ஒய்லடப்பா கேப்பு ஈத்து போட்டு செய்யறண்டா. பொண்டாட்டிக்கு அம்மிக்கு ஒன்று கால ஈத்து போட்டு செய்யறண்டா. சம்சாரத்துக்கு அம்மிக்கு ஒன்று கால. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கினேன், காம்பலத்தை தேடி ஓட்டிக்கினேன். பொண்ணு வீட்டு சொந்தம் பந்த வந்தா என் பொண்டாட்டி சிக்கனை வறுத்து மூட்டை விக்கிறா. காணா பாடும் தீபன் மாமனுக்கு சோத்துல உப்பு காரம் அதிகம் இருக்குதா. எதனா கோவப்பட்டு தீபன் கேட்க போனா மூஞ்ச வச்சுக்கிறாடா கோனையா கோனையா. வந்தது சரியில்லை, வாச்சது சரியில்லை, கால சுத்தி வந்த பூனையா பூனையா. வாசல் பெருகி குப்பை கோட்டல வேலை செய்யாம தான் பத்தன கைரா சோபா பேட்டில. வாசல் பெருகி குப்பை கோட்டல வேலை செய்யாம தான் பத்தன கைரா சோபா பேட்டில. பொண்ணு வீட்டு சொந்தம் அந்த வந்தா அவன் சிக்கன வறுத்து முட்டா வைக்கிறா. வேலை செய்யும் புருஷன் காரணம் சொந்தல அதில் காரம் உப்பு கருகிறா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் காம்பலத்தை தேடி ஓட்டிக்கிட்டேன். சீனி சொன்னாங்க தூங்க போறாங்க, உயிரை வாங்கும் சீண்டி சண்டை வாங்க தூங்க போற அந்த நைட்டுல. கானா முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தா அட நிம்மதியில தீபன் வீட்டுல. கொம்மா அப்படி பண்ணு கொக்கா இப்படி பண்ணு வத்தி வைக்கிறாடா என்னண்ட. வந்தது சரியில்லை, வாச்சது சரியில்லை, நல்லா மாட்டிக்கினாரு பொண்ணாண்ட.
தீபன் இருக்கிறாங்க அவன் பாட்டுன்னு ஒன்று விட்டானாக்கா ஒயிட்டு வெட்டிங்க அம்மா ஓட்டுக்கு நான் இருக்கிறேன் என் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் என் பாட்டுக்கு ஒன்று விட்டானாக்கா ஒயிட்டு வெட்டிங்க அம்மா ஓட்டுக்கு தூங்க வீட்டுக்கு போனேன் படபடத்தை பார்த்த 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 தொட்டு கும்பிட்டு காப்பி போட்டு கொடுத்த பெண்கள் அப்போ காலை எழுந்தவுடன் கனவு காலை தொட்டு கும்பிட்டு காப்பி காலையில் எழுந்தவுடன் கணவன் காலை தொட்டு கும்பிட்டு என் பொண்டாட்டி காப்பி போட்டு கொடுத்த பெண்கள் அப்போ ஆனா எப்ப அப்படி மாதிரியா காலு மேல காலை போட்டு வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு தீபனி வீடியோவை தான் பாக்குறீங்க இப்ப காலு மேல கால போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு செம்பருத்தி நாடகத்தை பாக்குறாளுங்க இப்போ அப்போ நாங்க எப்போதோ பணமடத்தை போதா நாங்க எப்போதோ பணமடத்தை பாட்ட 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 பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசு பெண்கள் அப்போ முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ எப்ப தெரியல 1948 முறை மாமாவிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ இப்போ 2024 இப்போ எப்படி தெரியுமா யார் தெரியல சிம்மா வாங்கி சாம்சங் போன்ல சொருவி மாமா இப்போ யார் தெரியல சிம்மா வாங்கி சாம்சங் போன்ல சொருவி தீபனுக்கு உமா கொடுக்கிறாளுங்க இப்போ அப்போ அப்போ இப்போ நாங்க எப்போதும் பணமடத்தை போத நாங்க எப்போதும் பணமடத்தை மஞ்சள் பூசிக்கின்னு குங்குமத்தால் போட்டிட்டு மஞ்சள் பூசிக்கின்னு குங்குமத்தால் போட்டிட்டு என் பொண்டாட்டி மகாலட்சுமி போல இருந்தாய பாப்போம் எப்ப தெரியல அதுவும் 1948 அதாவது 1948 மஞ்சள் பூசிக்கின்னு குங்குமத்தால் போட்டிட்டு மகாலட்சுமி போல இருந்தாப்போ இப்போ 2024 பியூட்டி பார்லர் உள்ள போய் நல்லகர புருவத்தையும் சுருங்கிக்கின்னு காஞ்சன பேய போல திரிகிறாளுங்க இப்போ பியூட்டி பார்லர் உள்ள போய் நல்லகர புருவத்தையும் சுருங்கிக்கின்னு மோகினி பேய போல தெரிகிறாளுங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் காபலத்தை
முடியல கொண்டாட்டிக்கு சொல்லி நான் போடலன்னா இதனை பார்க்க வீட்டு போட்டு செய்யணும்டா